ஆக்சுவலி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக எந்த ஈவெண்ட்டு பெருசாக வரல. ஸோ ஷூட்டு அண்ணன் கூட அப்படியே போயிட்டேன். நான் நினச்சேன் எங்கள் ஊரில் இந்த சமுதாய கூடலாம் இருக்குல்ல, அங்கே கல்யாணம் நடந்தால் ஒரு 300-400 பேர் இருப்பாங்கன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தா ஜனநாயகம் ஆடியோ லான்ச் வைப்பு மாதிரி, மங்காத்தா ரீரிஸ் மாதிரி வைப்பு சதுருது. அப்படி ஒரு வைப்பு கொடுத்துருக்கீங்க. இனிமே ஷூட்லாம் போயிட்டு யாராவது என்கிட்ட சேலமில் என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டால் நான் ஃபர்ஸ்ட் சொல்கிற வார்த்தை ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ் அண்டு ஓமலூர் ஏவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். ஸோ இந்த பசங்க தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவேன். ஏன்னா நிறைய நான் உங்களுக்கு தெரியும், நான் படித்த காலேஜில் கேர்ள்ஸ்னு இருக்காங்க. ஆனால் அந்த கேர்ள்ஸ் சொல்லவே முடியாது. ஏன்னா என் காலேஜெலாம் இந்த அட்மிஷன் போடும்போது இந்த பேனர்லேயும் ஏஐ பண்ணி ஃபுல்லாக நான் ஆசைப்பட்டு தான் சேர்ந்தேன். ஓகே இப்படி தான் காலேஜ் இருக்கு போக சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்த்தா அப்படி ஒரு காலேஜ் பொண்ணுங்களே இல்லை. ஆனால் இங்கே சமந்தா, கீர்த்தி சுரேஷ், ராஷ்மிகா மந்தனா எல்லாம் ஒன்று இருக்கேன் பொண்ணு. சரி வரேன் பொண்ணுங்க ஏய் இருக்காங்கடா லைட்டாக. ஆக்சுவலி பொண்ணுங்க மட்டும் இல்லைடா, பசங்களும் தான். ஏன்னா என் கூட இருக்கிற பசங்க எங்கெல்லாம் செந்தில், குணா, ராஜன் ஆளை பார்த்து அக்யூஸ்டமாக இருப்பானுங்க. ஆனால் இங்கே இருக்கிறவங்களா அசோக் செல்வன், பிரதீப் ரங்கநாதன், ஹரிஷ் கல்யாண் எல்லாரும் மாதிரி இருக்கு. ஓகேவா? டன். எல்லாம் சூப்பராக இருக்கீங்க. இந்த காலேஜ் பற்றி இன்றைக்கி இவ்வளோ பசங்களை இவ்வளோ ஃப்ரீடமாக பார்த்துக்கிற முக்கியமான சில ஸ்டாஃப்ஸ் பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் ஆல்ரெடி சொன்னதான், உலகத்தை காப்பாற்றுறதுக்கு சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன், பேட்மேன் 1000 மேன் இருக்கலாம். பட் இந்த காலேஜை காப்பாற்றிட்டு இருக்க ஒரே மேன் நம்ம சேர்மேன் கைலாஷ் சார் தான். ஸோ ஒரு மாதிரி அவ்வளோ அழகாக இந்த காலேஜ் அவ்வளோ ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அண்டு நம்ம செக்ரட்டரி சார், நம்ம ராஜா சார், ராஜவன் மங்காத்தா படத்தில் விநாயகனுக்கு அப்புறம் எனக்கு இந்த விநாயகன் ராஜ விநாயகன் சார் தான் பயங்கரமாக இந்த காலேஜ் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ செக்ரட்டரி சாருக்கு ரொம்ப நன்றி. அந்த கரஸ்பாண்டன்ட் செந்தில் சார், ஸோ அவருமே ஒரு மாதிரி எல்லாருமே ஒரு மாதிரி யார் ஸ்டூடெண்ட்டு யார் ஸ்டாஃப்னே தெரில. இங்கே உட்காந்துருக்கலாம் டீச்சர்லாம் தேவயானி, ரமேகிருஷ்ணன் இருக்காங்க. ஒரு மாதிரி சுற்றுறாங்க, இது பண்ணுறாங்க. சரி ஓகே நமக்கு வைபா எல்லாம் இருக்கா சொல்லிட்டு பண்ணுறோம். சரிடா ஓகே இல்லை இருந்தால் சொல்கிறேன். எதுக்குன்னா நாங்கள் முன்னாடி வந்து நாங்கள் கேங்காக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த விஷயம் சொல்லாமல் தெரில. பட் ஏன் காட்டுறாங்க, நாங்கள் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. முதல்ல வந்து விஜேஎஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது நான் வந்து எங்கள் வீடு இப்போ சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்குது. அந்த சூப்பர் மார்க்கெட் போகும்போது அங்கே ஒரு பொண்ணு ஒரு மாதிரி வேலை செய்ய நல்லா இருந்துச்சு. ஓகே இந்த பொண்ணை பார்த்தா நம்ம கல்யாணம் பண்ணி வாழ்க்கை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் பிளான் பண்ணிட்டேன். இல்லை சீரியஸாகவே நான் பிளான் பண்ணிட்டேன்னா சரி அந்த பொண்ணுக்காக போயிட்டு அடிக்கடி என்ன திங்ஸ் வாங்குறா தெரியாது. ஒரு 4000 8000 திங்ஸ் வாங்கிட்டேன் தினமும் போயிட்டு. ஆனால் அந்த பொண்ணு கண்டுக்கவே மாட்டுது. சரி ஒரு மாஸ்க் அவுத்துட்டு போனால் விஜேஎஸ் அதிர்ச்சின்னு வந்துன்னு பார்த்தா அப்பயும் அதை கண்டுக்கவே இல்லை. என்னடா பண்ண சொல்லிட்டு இந்த அர்ஷத்து, ரிக்கி, சூரி எல்லாரையும் மொத்தமாக கூப்பிட்டு போகிறேன் அப்பயும் வர்ற சூப்பர் மார்க்கெட்டில் அந்த பொண்ணு கடைசி வரைக்கும் எனக்கு கண்டுக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் ஏன்னா அந்த பொண்ணு எப்படியும் பார்க்க மாட்டேது, வீடியோ பார்க்கதா தெரிய சொல்லிட்டு ஒரு நாள் சித்தனை கால் பண்ணுறாரு. எங்கள் அந்த சூப்பர் மார்க்கெட்டில் நின்றுட்டு இருக்கும்போது, தம்பி அங்கே என்னப்பா பண்ணுறேன்னு. என்ன ஷாக்கு. ஆனால் நம்ம ஆஃபீஸில் சிசிடிவி இருந்தால் ஓகே, இந்த சிசிடிவி அப்புறம் அவருக்கு தெரியும் சொல்லிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட்டும் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒழுங்காக அங்கேருந்து இப்போ கிளம்பிடுங்க. என்னன்னா அந்த சூப்பர் மார்க்கெட்டை மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து சித்தனோட பெரிய ஃபேனா, ஆல்ரெடி ஃப்ரெண்டு பேசிகிட்டு இருக்காராம். அவரோட ஆள் தான் அந்த பொண்ணு போல, எனக்கு தெரியாது. அவர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தினமும் இங்கே வந்து பண்ணிட்டு இருக்கானுங்க, என் ஆளை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்க, வீடியோ எடுக்கிறான்னு பார்த்தா வீடியோ எடுக்கிறதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் செருப்பால் அடிச்சு இனிமேல் பொண்ணுங்கிட்டே சுற்றக்கூடாது, பொண்ணுங்கிட்டே போகாமல் சொல்லணும்னால தான் பொண்ணுங்களெல்லாம் வாழ்க்கை வெறிச்சோடி இருக்குது. ஆனால் உங்களை பார்த்தா அப்படி தெரியல, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு ஹாப்பியாக இருங்க. மைக் இரு நண்பா, இரு புஜிபாபு இரு. பசங்களாக வாழ்ந்து ரொம்ப கஷ்டம். ஏன் எப்படி சொல்றதுன்னா சம்பாதிக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், அதனால கஷ்டம். சம்பாரிச்சு வீட்டை பார்த்தது ஒரு கஷ்டமா இருக்கு. அதனால பசங்களை பார்த்து கஷ்டம். ஆமா தல, லவ்வருக்கு செலவு பண்ணது கஷ்டமா இருக்குன்னு சொல்றேன். அதாவது லவ்வருக்கு செலவு பண்ணது கஷ்டமா இருக்கா, ஸோ அதனால பசங்களா போறது ரொம்ப கஷ்டம். ஆனா இது வேலிடான பாயிண்டா, லவ்வர் செலவு வேற ஏதாவது எந்த பொண்ணுமே பார்க்க மாட்டேங்குது, அதுவே பெரிய கஷ்டம்னா. ஆக்சுவலி சத்தியமா சொல்றேன், அந்த வழி இருக்கே எனக்கு தெரியல தம்பி. உண்மையிலே எந்த பொண்ணுங்களும் பார்க்க மாட்டேது, அப்படி ஒரு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருக்கா பசங்களா. இரு வாடா என்னடா நீ அந்த மாதிரி இவ்வளோ பாயிண்ட் வச்சிருக்கீங்க. ஓகே வேற என்ன கஷ்டம், பசங்களா வாடுறது என்னெல்லாம் கஷ்டம் இருக்கு சார்? சார் பசங்களா வாடுறதே கஷ்டம் தான் சார். ஃபர்ஸ்ட் பசங்களா வாழ்றதே கஷ்டம். ஓகே சார், ஒருத்தருக்கு வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், காலேஜ்ல பிரச்சனை இருக்கலாம், வேலையில பிரச்சனை இருக்கலாம், ஆனா எல்லா இடத்துலயும் பிரச்சனையாவே தான். எப்படி சார் அவன் என்னடா ரொம்ப அவ்வளோ ஃபீல் பண்ணியிருக்காடா. சரி ஓகே, ஒரு இடத்துல பிரச்சனை தான் பரவாயில்ல, போற பக்கம்லாம் பிரச்சனை. என்ன பண்றது? உங்ககிட்ட இன்னும் 10 நிமிஷம் பேசி வச்சுக்க, நான் அழுது உங்களோட சேர்ந்துட்டு போல அவ்வளோ பிரச்சனை இருக்கும் போல. பசங்க அவன் வேலையிட ஒரு 3 பாயிண்ட் சொன்னானுங்க, கரெக்டாக இருந்துச்சு. பசங்களா வாடுறது, பொண்ணுங்களா வாடுறது என்ன கஷ்டம் இருக்கு அது என்ன சொல்லுங்க. பொண்ணுங்களா அது என்னமா கஷ்டம்? மேக்கப் போடுறது தானே. சரி சொல்லு சார். அப்படின்னு இல்ல, என்னன்னா கொஞ்சம் ஃப்ரீடமா வெளியே போக முடியாது, ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத அப்படின்னுவாங்க.
அப்புறம் நம்ம நல்லாவே பேசினாலும் இந்த பொண்ணு இப்படிதான் அப்படின்றது சொல்றது அவன் சொல்றது ஒரு வேலையான பாயிண்ட் தான். டிரைவ் போகணும் அந்த மாதிரிலாம் ஆசை இருக்கு. லாங் டிரைவ் படிக்கணும் அவசியம் இல்லை. லாங் டிரைவ் போகணும், சுத்தணும், இதை பண்ணணும். உன்னோட கஷ்டமே அதுதான். லாங் டிரைவ் போகணும், லிப்ஸ்டிக் போடணும், ஹேர் ஆயில் போடணும், ஃபேஸ் வாஷ் பண்ணணும், சீரம் போடணும். சரி சரி அழகா இருந்தா பாப்பாங்கல்ல, யாரும் ஓகே. பார்க்க மாட்டாங்க. சார் செந்தில் சார் நோட் பண்ணிட்டே இருங்க எல்லாமே. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கொடுக்க முடியும் கொடுக்குறேன் உங்ககிட்ட. பாத்திரம் வளர்க்கணும். எது? வீட்ல துணி துவைக்கணும். பாத்திரம் வளர்க்கணுமா? இப்போ எங்க நீங்களா வளர்க்குறீங்க? பசங்க தானே வளர்க்க விடுறீங்க ஃபுல்லாவே. எங்க வீட்ல வந்து பாருங்க, பாத்திரம் வளர்க்கணும், துணி துவைக்கணும், வாஷிங் மிஷின்ல போடுறதே நாங்க தான் போடணும். ஓ இப்போ வாஷிங் மிஷின்ல போறதே உனக்கு கஷ்டமா இருக்கா? சூப்பர். உன்னை கல்யாணம் பண்ண கண்டிப்பா சேர்த்தா முடிச்சு. சொல்லுமா, பொண்ணா வாழ்றது யார் ரொம்ப ஜாலி? சார் இப்போ காலேஜ்ல வந்து பாய்ஸ் ட்ரெஸ் ஃபார்முலா போடலனா லெட்டர் கேட்பாங்க, ஹேர் கட் பண்ணலனா லெட்டர் கேட்பாங்க. ஸோ அவங்க அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட்ஸாகவே இருப்பாங்க. கேர்ள்ஸ் வந்து ஹேர் கட் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், ஹைலைனர் போட்டுக்கலாம். எங்களுக்கு லெட்டர் எதுவுமே இல்லை. சூப்பர் மேம். ஸோ பாய்ஸ் வந்து எதுக்கு எடுத்தாலும் ஹேர் கட்க்கு லெட்டர், ஷூ போடலனா லெட்டர், ட்ரெஸ் ஃபார்முலா சரி ஓகே ஓகே. லெட்டர். உங்களோட பாயிண்ட் எனக்கு புரிஞ்சிச்சு. நல்ல பாயிண்ட் சார். பசங்களா வாழ்றது என்ன சார் கஷ்டம் இருக்கு? பசங்களா வாழ்றது கஷ்டமா? பசங்களா வாழ்றது எனக்கு கஷ்டம் இருக்கா சார்? கஷ்டமெல்லாம் இல்லை, எல்லாம் பொறுப்பு தான் இருக்கு. ஏய் பொறுப்பு இருக்கிறது கஷ்டம் தானே சார்? கஷ்டம் தான். கஷ்டம் தான். வேற இந்த மேரேஜ் எல்லாம் பண்ணிட்டு அந்த கஷ்டம். ஆமா, அவன் எல்லா கஷ்டமும் கொண்டு வந்து பசங்க கிட்ட விட்டுருவாங்க. ஸோ எல்லா கஷ்டம் பசங்களுக்கு இருக்கு. ஆமா, குடும்ப கஷ்டமும் பசங்க கிட்ட தான், தனிப்பட்ட கஷ்டமும் உங்களுக்கு என்ன சார் கஷ்டமா இருக்கு? பையனா பிறந்துட்டு என்ன கஷ்டப்பட்டீங்க நீங்க? கஷ்டம்லாம் எனக்கு எதுவும் கிடையாது, பொறுப்பு தான் இருக்கு. பொறுப்பு தான். ஓகே. பசங்களா பிறந்த என்ன ஜாலி? பசங்களா இருந்தா எல்லாமே ஜாலி தான். பசங்களா இருந்தா எல்லாமே ஜாலி. சாரே சொல்லிட்டாரா? நாம வைக்கிறதா ரூல்ஸ். ரூல்ஸ் நாம வைக்கிறதா ரூல்ஸ். நம்ம சொல்றதா வீட்ல நடக்கும், வெளியே நம்ம நடக்க சொல்றதா எல்லாம் நடக்கும். ஏய் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எங்களுக்கு கிடையாது. இந்த மீறப்படும் அந்த மாதிரி பேசுறாரு. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நன்றி சார். ஆனால் 2 பேர் பாயிண்ட் ரொம்ப வேலிடாக தான் இருந்துச்சு. அது பசங்களும் சரி பொண்ணுங்களும் சரி. ஆனால் மெஜாரிட்டி 2 பேர்கிட்ட மைக் நான் ஒருத்தனாவது சொல்ல நினச்சேன். படிக்கிறது கஷ்டமா இருக்கு, இல்லை வாழ்க்கையில் அடுத்து கட்டும்போது கஷ்டமா இருக்கு இந்த சைடும். ஆனால் யாருமே அதை சொல்லாமல் மேக்கப் போடணும், ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கலாம், லிப்ஸ்டிக் இந்த சைடு பசங்க ஜாலி. பட் 2 பேருக்கும் ஈக்குவலாக ஒரு கிளாப் கொடுத்துருங்க. ஏன்னா அவ்வளோ வைப்பு பண்ணிங்க 2 பேருமே. சூப்பரான பாயிண்ட்லாம் சொன்னீங்க. அவ்வளோதான். நான் தயவு செஞ்சு இதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே படிச்சிருங்க. நான்லாம் அட்வைஸ் பண்ண மாதிரி வச்சுக்காதீங்க. பட் அட்வைஸ்லாம் பண்ண தோணல. முடிஞ்ச அளவுக்கு இந்த எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக என்ன கேட்டால் பசங்க பொண்ணுங்களாம் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை சம்பாதிச்சிட்டாலே ஃபுல் வைபாக ஹாப்பியாக இருக்கலாம். ஸோ நல்ல பசங்களை சம்பாதிங்க, நல்லா படித்து முடிங்க, வைப் பண்ணுங்க, கலக்குங்க. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. நன்றி. இது வரைக்கும் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் காலேஜ் இப்படி பார்த்துருக்கே மாட்டீங்க. அப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறாங்க நம்ம காலேஜ் ஸ்டாஃப்லாம். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. சண்டித்தனம்